45 பயணிகளோட 1972 வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி உருகுவே நாட்டை சேர்ந்த விமானப்படை விமானம் ஒன்று அந்த நாட்டினுடைய மாண்டேவிடியோ நகரிலிருந்து சிலி நாட்டினுடைய சாண்டியாகோ நகருக்கு புறப்படுது. ஒரு நாள் முன்னதாகவே அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியே புறப்பட்டிருக்க வேண்டிய அந்த விமானம் மோசமான வானிலை காரணமா மெண்டோசா நகரில் ஒரு இரவு தங்கிய பிறகுதான் அடுத்த நாள் தனது பயணத்தை தொடங்குது. ஆனாலும் அந்த விமானம் அர்ஜென்டினா எல்லை அருகே ஆண்டஸ் மலைத்தொடரில் மோதி விபத்துக்குள்ளாகுது. இந்த விபத்து நடந்த காரணத்தினாலும் பனிச்சரிவு மற்றும் பசியாலையும் பலர் மறைந்த நிலையில் 16 பேர் மட்டுமே மீதி இருக்கிறாங்க. அங்க இரவு நேரத்தில் -30 இருந்து -40 வரைக்கும் கடுமையான குளிர் நிலவும். விமானத்தினுடைய உடைந்த பாகங்களுக்கு நடுவே உறங்கிதான் அந்த கடுமையான குளிரை சமாளிக்கிறாங்க. உயிர் பிழைக்க வேறு வழியே இல்லாத நிலையில மறைந்த சக பயணிகளோட உடலை உணவாய் எடுத்துக்கிறது அப்படின்னு முடிவு பண்றாங்க. 11வது நாள் விமானத்தினுடைய இடிபாடுகளுக்குள்ள தற்செயலா ஒரு சிறிய டிரான்சிஸ்டர் ரேடியோவை பார்க்கறாங்க. ஆனா அது மலைகளுக்கு நடுவே இருந்ததால சிக்னல் சரியா கிடைக்கல. அங்க இருந்ததுல ராய் ஹார்லி அப்படிங்கிறவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தெரியும். அவர் உடைந்து போன விமானங்களினுடைய பாகங்கள்ல இருந்து சில மின்சார கம்பிகளை சேர்த்து ஒரு ஆண்டனாவை உருவாக்கி அந்த ரேடியோவில் சிக்னல் கிடைக்கிற மாதிரி செய்யறாரு. அதன் பிறகு அந்த ரேடியோவில் செய்தி கேட்டபொழுது ஆண்டஸ் மலைப்பகுதியில் காணாம போன உருகுவே நாட்டு விமானத்தை தேடும் பணி அதிகாரப்பூர்வமா கைவிடப்பட்டது அப்படின்னு செய்தி வாசிக்கப்படுது. பிறகு இவங்களை காப்பாற்ற யாராவது வருவாங்க அப்படின்னு 49 நாட்கள் காத்திருந்து பார்க்கறாங்க. இறுதியில யாருமே வராத நிலையில இங்க இருந்து யாராவது நடந்து போய் வெளியில விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. உருகுவே நாட்டை சேர்ந்த நாண்டோ பராடோ மற்றும் ரோபர்டோ கனேசா அப்படிங்கிற 2 பேர் நடக்க முன் வராங்க. 60 நாட்கள் கழித்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அவங்க இங்க இருக்கக்கூடிய சுமார் 12,000 அடி உயரத்திலிருந்து மேற்கு பக்கமா சிலி நாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு உணவா ஒரு காலுறையில காய்ந்த மனித இறைச்சியை எடுத்துக்கிறாங்க. போற வழியில 15,260 அடி உயரமுள்ள ஒரு சிகரம் வருது. எந்தவித மலையேற்ற கருவிகளுமே இல்லாம அவ்வளவு உயரமான சிகரத்தை ஏறி கடக்கிறாங்க. 61 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சரியா 10வது நாள் அவங்க 2 பேரும் சிலி நாட்டினுடைய மலை அடிவாரத்தில் செர்ஜியோ கட்லான் அப்படிங்கிற கால்நடை மேய்க்கக்கூடியவரை சந்திக்கிறாங்க. செர்ஜியோ கட்லானுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு ஆறு போகுது. இந்த ஆற்றினுடைய இறைச்சலால இவங்க 2 பேரும் பேசுறது கட்லானுக்கு கேட்கல. அதனால பர்ராடோ என்ன பண்றாரு, ஒரு பேப்பர்ல நாங்கள் விழுந்த விமானத்துல இருந்து வரோம், இன்னும் 14 பேர் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு எழுதி அதை ஒரு கல்லுல கட்டி ஆத்துக்கு அந்த பக்கமா தூக்கி போடுறாரு. அதை பார்த்த கட்லான் குதிரையில ஏறி போயிட்டு பக்கத்துல இருக்கிற அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கிறாரு. அதன் பிறகு அங்கு விரைந்த மீட்பு படையினர் சரியா 71வது நாள் டிசம்பர் 22ஆம் தேதி முதல் கட்டமா 6 பேரையும், 72வது நாள் டிசம்பர் 23ஆம் தேதி இரண்டாம் கட்டமா 8 பேரையும் என மீதமிருந்த 14 பேரையும் உயிருடன் காப்பாத்துறாங்க. இந்த மர்மமான திகைப்பூட்டக்கூடிய உண்மை சம்பவம் தி மிராக்கிள் ஆஃப் த ஆண்டஸ் அப்படின்னு அழைக்கப்படுது.